குர்ஆனை பத்தி தானே பேச போகிறார்கள். இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒன்றே இருந்திருக்காது. எது சிறப்பு? அல் குர்ஆன் சிறப்பா அல்லது ரமலான் சிறப்பா? அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்றம் பெறாத ஒரே ஒரு நூலாக இந்த குர்ஆன் என்பது ஜனாசா வீட்டில் ஓத வந்ததோ அல்லது மரண தருணத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிற மனிதனுக்கு புண்ணியம் சேர்க்க வந்த ஒன்றல்ல இந்த வேதம் என்பதை செய்ய வேண்டும். பல பேர்களை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். நீங்க எல்லாம் குர்ஆனை செய்ய வேண்டாம், அப்படி ஓதாதங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இடுறாங்க. அந்த யூடியூப்ல உள்ள தகவலை பார்க்குது, ஃபேஸ்புக்கை நல்லா ருசிச்சு பார்க்குது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் இனிமை புரியல, ஓதுகின்ற அந்த ஓதலின் பெருமை தெரியல. குர்ஆன் இருக்குது இஞ்சால, அந்த போன் இருக்குது இஞ்சால. மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நானும் நீங்களும் உள்ளத்தில் அதிகமாக விரும்புவது சோசியல் மீடியாவா குர்ஆனா? எந்த மனைவி, எந்த கணவன், எந்த பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்பு உள்ள வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டில் இந்த நோன்பு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும், பரிந்துரை செய்யும். என்னங்க, குர்ஆனை பார்த்து ஒரு மனுஷன் அழுகிறண்டா அது சாதாரணமான விஷயமா தோழர்களே? இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த உண்மையான வேதத்தை நீங்கள் சிந்திப்பதற்கும் அதை நினைத்து உங்களுடைய உள்ளங்கள் பயப்படுவதற்கும் அஞ்சுவதற்கும் இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்ற உன்னத நோக்கிலே முடியுமான வரைக்கும் அந்த 1000 மாதங்களை விடவும் சிறந்த ஒரு புண்ணியமான ஒரு நாளை தேடுகிற, அடைந்து கொள்ளுகிற ஒரு முயற்சியில் நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹு தாலா அந்த நாளை அடைந்து அதனுடைய முழுமையான நன்மையையும், அல்லாஹு தாலா இந்த ரமலான் முடிகிற போது பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்ட ஒரு தூய்மையான துப்புரவான ஒரு அடியானாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோர்களையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுக்கு மட்டுமா அல் குர்ஆன் என்று சொல்லுகிற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன்.
இந்த தலைப்பு வந்துவிட்டு நிறைய பேருடைய உள்ளத்தில் ஒரு சாதாரண ஒரு தலைப்பாக தோன்றலாம். குர்ஆனை பற்றி தானே பேச போகிறார்கள் அப்படி என்று யோசிக்கலாம். உண்மையும் அதுதான். இந்த குர்ஆனை பற்றி தான் என்ன செய்ய போறோம், பேச போறோம். அதுதான் தலைப்பு கூட. ஆனால் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் இல்லை என்றால், இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒன்றே இருந்திருக்காது. இந்த குர்ஆன் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட முதலாவது நுபுவத் அப்படி என்று சொல்கிறோம். குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாவது என்ன செய்யப்பட்டுச்சு? எந்த மலையில வச்சு? எந்த மலை? அந்த குகையிலே வைத்து இறக்கப்பட்டதும் இந்த குர்ஆன் தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் தன்னுடைய பிரச்சார பணியை என்ன செய்கிறார்கள்? ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த குர்ஆன் ஓதப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த குர்ஆன் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த குர்ஆன் மனனம் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒன்றுதான் இந்த அல் குர்ஆன். அல் குர்ஆன் என்பது ஏனைய இந்த உலகத்தில் உள்ள மதங்களுடைய ஏடுகளுக்கும் அல் குர்ஆனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஏனைய மதத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதை எங்களுடைய முன்னோர்கள் மாற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய அவர்கள்தான் கடவுளாக மாறி அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை என்று அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் அல் குர்ஆன் என்பது அது அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லது இதற்கு முன்னர் இந்த உலகத்தில் வந்த நபிமார்களுடைய வார்த்தைகள் அல்ல. அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை என்பதை மறந்துடக்கூடாது. அல் குர்ஆன் சிறப்பானதா, ரமலான் சிறப்பானதா? எது சிறப்பு? அல் குர்ஆனா ரமலானா? எது சிறப்பு? இந்த ரமலான் உடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, அப்படித்தானே? ரைட். எது சிறப்பு? அல் குர்ஆன் சிறப்பா அல்லது ரமலான் சிறப்பா? அல் குர்ஆன் தான் சிறப்பு. ஏனென்றால் என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டதால தான் இந்த மாதம் சிறப்பாகிறதே தவிர இந்த மாதத்தினால் அல் குர்ஆனுக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அதனால் இந்த குர்ஆன் இறங்கின இந்த மாதம் என்பதினால் இந்த மாதத்துக்கு சிறப்பு. ஆனால் இந்த மாதம் குர்ஆனை விட ஒன்று சிறப்பல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதனால் அல் குர்ஆன் தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இறைவனுடைய எல்லா இபாதத்துக்களையும் வைத்தாலும் முதன்மையானதும் இறுதியானதும் ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுடைய தன்னுடைய இருப்பிடத்தை நிர்ணயம் செய்கிற ஒரு உன்னதமான ஒரு வேதம் இந்த அல் குர்ஆன் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலேயே வாழ்ந்த பல்லாயிரக்கணக்கான மாற்று மத உறவுகளுடைய மனசோடு பேசி சிந்தனையை தூண்டி இந்த குர்ஆன் உண்மையானது என்பதை படித்து இந்த குர்ஆனின் பக்கம் படித்து மக்கள் வருகிற அளவுக்கு இந்த குர்ஆன் அன்றைய காலத்தில் ஒரு செல்வாக்கு செலுத்திய ஒரு வேதம் என்பதையும் மறந்துடக்கூடாது. இந்த குர்ஆன் தான் இன்றைக்கும் இருக்குகிற விஞ்ஞானிகளையும் ஆய்வாளர்களையும் அடக்கி போட்டு இந்த குர்ஆன் அவர்களுடைய சிந்தனைகளை திறக்க வைத்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகத்தில் பட நடிகர்களாக இருந்தவர்கள், ஆய்வாளர்களாக இருந்தவர்கள், விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் அத்துணை பேருடைய சிந்தனைகளோடும் இந்த குர்ஆன் மோதி அவர்களுடைய சிந்தனைகள் தோற்று இறைவனுடைய இந்த வேதங்கள் வெற்றி பெற்று இறுதியில் அவர்களும் இஸ்லாத்துக்குள் இணைந்து கொள்வதற்கு இந்த அல் குர்ஆன் தான் ஒரு உண்மையான வேதமாக சிந்தனையை தூண்டுகின்ற ஒன்றாக இருந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. அதனால் இந்த அல் குர்ஆன் என்பது இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாமுன். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, கலாமுல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒரு மனிதன் இதை ஓதுகிற போது கேட்கிற போது என்ன சிந்தனையோடு ஓத வேண்டும் என்றால், என்ன சிந்தனையோடு அவன் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால், என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் என்னோடு பேசுகிறான்,
இது அவனுடைய வார்த்தை, யாருடைய வார்த்தையும் அல்ல. அதனுடைய அர்த்தங்களும் எழுத்துக்களும் அதனுடைய அத்துணையும் அல்லாஹ் ஊடாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்றம் பெறாத ஒரே ஒரு நூலாக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அல் குர்ஆன் என்பது ரமலானுக்கு மாத்திரமானதா? ஏனென்றால் நிறைய பேரு ரமலானுக்கு தான் இந்த அல் குர்ஆனை நிறைய ஓதுகிற மக்களாக இருக்கிறார்கள். ரமலான் முடிந்ததும் இந்த குர்ஆனுடைய தொடர்பு முடிகிறது. எதை போல என்றால், ஒரு வீட்டுல வாப்பாவோ உம்மாவோ மௌத்தா போய்த்தாங்கண்டா கத்தம் ஓதாதவர்கள் கூட கத்தி கத்தி மகரிபுடைய நேரத்தில் குர்ஆனை கொஞ்ச நாளைக்கு ஓதுகிறார்கள். அந்த கத்தத்துடைய பழக்கம் மகரிபுல நம்ம குர்ஆனை வீட்டுல ஓதுவோம், அதனூடாக உம்மா வாப்பாவுக்கு பரக்கத்து போய் சேரும் என்று கூட சில உறவுகள் எண்ணி ஓதுவதும் ஒன்று இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குர்ஆன் என்பது ஜனாசா வீட்டில் ஓத வந்ததோ அல்லது மரண தருணத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிற மனிதனுக்கு புண்ணியம் சேர்க்க வந்த ஒன்றல்ல இந்த வேதம் என்பதை என்ன செய்ய வேண்டும், நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு உள்ள சிந்தனைகளை யோசிக்கக்கூடிய உள்ளங்களையும் உணர்வுகளையும் புரட்டி போட வந்த ஒரு உன்னத வேதம் தான் இந்த அல் குர்ஆன் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே அந்த அடிப்படையில் இந்த அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் தஆலா பல பெயர்களோடு என்ன செய்கிறான், இந்த அல் குர்ஆனை அழைக்கிறான். பல பெயர்களை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். இறைவன் இந்த குர்ஆனுக்கு பெயர் சூட்டுகிறான் அவனுடைய புறத்திலே இருந்து. நூறுன், நூறு என்றால் ஒளி, ஹுதா நேர்வழி, ஷிஃபா நோய் நிவாரணம், ரஹ்மத்துன் அல்லாஹ்வுடைய அருள், மௌஇலத்துன் உபதேசம், முபாரக்குன் சங்கையானது, முபீன் திட்ட தெளிவானது, புஷ்ரா நன்மாராயம், அசீசுன் கண்ணியமானது, பஷீருன் நன்மாராயம் கூறக்கூடியது, நதீருன் எச்சரிக்கை செய்யக்கூடியது என்றெல்லாம் இந்த குர்ஆனுக்கு பல சிபத்துக்களும் பல பெயர்களையும் அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நீங்க பல பெயர்களையும் பல தன்மைகளையும் அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு வைத்து, அல்லாஹ்வே இந்த குர்ஆனுக்கு பேர் வைத்து இந்த உலகத்துக்கு இந்த குர்ஆனை அனுப்பியிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு உன்னதமானது என்று யோசித்து பாருங்க கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே. அதனால் இந்த குர்ஆன் ரமலானுக்கு மாத்திரமான ஒன்றல்ல. இந்த குர்ஆன் மனிதன் பிறந்ததிலிருந்து மனிதன் இறக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையோடு இரண்டரை கலந்ததுதான் இந்த குர்ஆன் என்பதை மறக்கக்கூடாது. ஆனா குர்ஆன ரமலானில் அதிகமாக ஓதோடும். ஆனால் ஏனைய காலங்களுக்கும் இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்பது அர்த்தம் அல்ல. தொடர்பு இல்லை என்பது அர்த்தம் அல்ல. நான் நேத்தோ முந்தநாத்தோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இலங்கையில உள்ள ஒரு சிறுமி மதரசாவுல எங்கேயோ ஓதுறாவா. அவ ஒரு சாதனை படைச்சாவா. என்ன சாதனைன்னு கேட்டா, ஒரு நாள்ல குர்ஆனை ஓதி முடிச்சுட்டாவா. ஒரு நாள்ல குர்ஆனை ஓதி முடிச்சுட்டாவா. அதை போய் டிவிகள் எல்லாம் போய் அவ பேட்டி எடுத்து அதை இன்னைக்கு சோசியல் மீடியாவுல போட்டு, ஒரு நாளையில் நான் குர்ஆனை ஓதி முடித்தேன், நான் சுபவுக்கு ஆரம்பித்தேன், இத்தனை மணிக்கு நான் 10 ஜூஸை முடித்தேன், இத்தனை மணிக்கு நான் 10 ஜூஸை முடித்தேன், இத்தனை மணிக்கு நான் 10 ஜூஸை முடித்தேன் அப்படின்னு இன்றைக்கு குர்ஆனை ஒரு நாளையில ஓதியதை ஒரு சாதனையாக ஆக்குறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி குர்ஆனை ஓதாதங்க. நீங்க எல்லாம் குர்ஆனை செய்ய வேண்டாம், அப்படி ஓதாதங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இடுறாங்க. ஆனா இன்றைக்கு நம்மட மதரசாவுல ஓதி கொடுக்கப்படுகிற ஆலிமாக்களாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிள்ளைகள் இந்த ஒரு நாளையில குர்ஆனை ஓதி முடிச்சாரு, ஒரு நாளையில குர்ஆனை நாங்க என்ன செஞ்சிட்டோம், ஓதி முடிச்சிட்டோம், அதை எடுத்து மீடியாவுல போட்டு பெருசா விளம்பரப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் வேணான்னு சொன்ன ஒண்ண நீ ஏன் செய்யறா? அதுல சமூகத்துக்கு என்ன ஃபாயிதா இருக்குது, உனக்கு என்ன ஃபாயிதா இருக்குது, ஏன் செய்யணும், அதை ஏன் மீடியா மயப்படுத்தணும்? நீங்க ஓதுறன்னா தனிப்பட்ட வகையில ஓதிட்டு போங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு, இந்த குர்ஆனை 7 நாளைக்கு ஒரு தடவை ஓதுங்க. ஒரு தடவையாவது குறைந்தது குர்ஆனை ஓதி முடிக்கணும் என்றால் 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிங்க.
அதை குறைச்சிடாதங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார். அந்த சஹாபிய சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்க, புகாரியில 5052வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அங்கஹனி அபி இம்ராத்தன் ذات ஹஸபின், அல்லாஹ்வுடைய என்னுடைய வாப்பா நல்ல மார்க்கப்பட்டு உள்ள நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து பொன்னாக பார்த்து எனக்கு திருமணம் முடித்து தந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார். அந்த நேரத்தில் வாப்பாக்காரன் மகனை பத்தி மருமகள்கிட்ட விசாரிப்பாரு. எப்படி இந்த மகன் நல்லா வாழ்றாரா, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிப்பாரு. அந்த நேரத்தில் அந்த மருமகள் சொல்லுவாங்க, நிஅமர் ரஜுலு மின் ரஜுலின், மனிதர்களில் ஒரு சிறந்த மனிதர் அவர், நல்லவர். ஆனா திருமணம் முடித்து இவ்வளவு காலத்தைக்கும் அவர் என்னுடைய மடியில அல்லது அவருடைய மடியில நானோ அல்லது அவர் வீட்டுக்குள்ள வந்து திரையை இழுத்து விட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக நாங்கள் இன்னும் வாழவில்லை என்று மருமகள் மகனார பத்தி மாமனார்ட்ட சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இவர் எந்த நேரமும் இபாதத் இபாதத் என்று, நோன்பு நோன்பு என்று, குர்ஆன் குர்ஆன் என்றுதான் வாழ்க்கையோடுது. மனைவிக்கு செய்கிற கடமை, வீட்டுக்கு செய்கிற கடமை, மனைவியோடு இருக்க வேண்டிய நேரங்கள், இதையெல்லாம் மறந்து வாழ்றாரு. அப்படி என்று வாப்பா போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என் மகனுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், நல்ல பிள்ளை, சாலிஹான பிள்ளை, மார்க்கமுள்ள பிள்ளை யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் என்னுடைய மகன் இதுவரைக்கும் என்னுடைய மருமகளோடு இப்படி இப்படி நடந்து கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாப்பா மருமகனை பத்தி புகார் பண்றாங்க. இபாதத்து கூடிட்டு, வணக்கம் கூடிட்டு, குர்ஆன் ஓதுறது கூடிட்டு, குடும்ப வாழ்க்கையில உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு, அவர் எப்ப பார்த்தாலும் நோன்பு பிடிக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதுறாரு. நம்மட காலத்துல மாறி என்ற புள்ள பள்ளி பக்கம் வாரான் இல்ல, குர்ஆனை தூக்குறான் இல்ல, கூட்டாளி மாறு கெட்டு போயிட்டு பள்ளிண்டா எந்த பக்கமுமே தெரியாது, கிபிலா கூட எங்க இருக்குன்னு தெரியல, சூரத்துல் ஃபாத்தியாவை ஒழுங்கா ஓத முடியல. நம்மட பிள்ளைகளுடைய நிலைமை, அன்றைய காலத்து பிள்ளைகளுடைய நிலைமை, மாப்பிள்ளை மாறுற நிலைமை, எந்த நேரமும் நோன்பு, எந்த நேரமும் திக்ரு, எந்த நேரமும் தொழுக, எந்த நேரமும் திலாவத்துல் குர்ஆன் அதிகமாக செய்யறாங்க. குடும்பத்தை மனைவியை கவனிக்கிறாங்கல்ல, இபாதத்துல தான் இருக்கிறாங்க என்ற பிரச்சனை அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு போகுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு விஷயம் விளங்கிட்டு, வர சொல்லுங்க அப்துல்லாவை அப்படின்ற அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. அப்போது அவர் வாராரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்கிட்ட, நீங்க எப்படி கைஃப தஸூமு, எப்படி நோன்பு பிடிக்கிறீங்களே, நிறைய நோன்பு பிடிக்கிறதாக கேள்விப்படுறேனே, நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு பிடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நோன்பா நீங்க? ரசூலை கேட்டுக்கொள்றாங்க. ஓ அப்படியா? வகைஃப தக்திமு, எப்படி குர்ஆனை ஓதி முடிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாரு, குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவும் ஒரு குர்ஆன் ஓதி முடித்திடுறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சும் ஃபி குல்லி ஷஹ்ரின் ஸலாஸா, நீங்க ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு நோற்றால் போதுமானது. இப்படியெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் நோன்பு பிடிக்காதங்க தங்கம், நீங்க மாசத்துல 3 நாள் நோன்பு நோருங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப சொல்றாங்க, குர்ஆனை நீங்க ஒவ்வொரு மாதத்துல ஒரு குர்ஆனை ஓதி முடிங்க, ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதி முடிக்காதங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த மாப்பிள்ளை சொல்றாரு, அப்துல்லா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இதை விடவும் அதிகமாக நோன்பு பிடிக்கவும் மேலும், இதை விடவும் அதிகமாக எனக்கு குர்ஆன் ஓதவும் ஏலும் யா ரசூலுல்லாஹ் என்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்றால் ஒரு கிழமையில 3 நோன்பு பிடிங்க. ஒரு மாசத்துல தான் 3 நோன்பு,
அதுக்கும் சக்தி இருந்தால் நீங்க ஒரு கிழமையில 3 நோன்பு பிடிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போது அவர் சொல்றாரு, அப்துல்லா சொல்றாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ், உடல்ல பலம் இருக்குது, தடகாத்திரம் இருக்குது, என்னால முடியும், நான் நிறைய நோன்பு நோட்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படித்தான் நீங்கள் நோன்பு நோட்க வேண்டுமாக இருந்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் நோற்ற நோன்பு ஒரு நாள் நோன்பு அடுத்த நாள் விட்டுடுவாரு. குறைந்தது அப்படியாவது நீங்க நோன்பை நோருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்கள் குர்ஆனை அப்படித்தான் ஓதி முடிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கிழமையில் 7 நாளில் ஒரு குர்ஆன், 7 நாளையில் ஒரு குர்ஆனை நீங்கள் ஓதி முடித்துக் கொள்ளுங்கள். அதை விடவும் நீங்கள் கூட்டிடாதங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்ன என்றால், குர்ஆனை ஓதி முடிப்பதாக இருந்தா கிழமையில ஒரு குர்ஆன், குறைந்தது ஆக கூடினா ஒரு கிழமையில 1 அல்லது 2 கிழமைக்கு 2, ஒரு மாசத்துல 2 அல்லது ஒரு மாசத்துல 1, இப்படித்தான் நீங்க குர்ஆனை ஓதணுமே தவிர ஒரு நாளையில ஒரு குர்ஆன், 2 நாளையில ஒரு குர்ஆன், 3 நாளையில ஒரு குர்ஆன், இது ஒரு சாதனை என்று இதுக்கு ஒரு டிவி, இதுக்கு ஒரு சோசியல் மீடியா, இதையெல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பரத்தி எப்படி தெரியுமா குர்ஆன் ஓதுறோம், நீங்க செய்யற இபாதத்தை நீங்க செய்யுங்க. அதை கொண்டு வந்து மற்றவனுக்கு காட்டி மற்றவருக்கு காட்டி சோசியல் மீடியாவில் பரத்தி அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு முரணாக அதை சாதனை என்று இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த ரமலானுடைய காலத்துல. ஏன் சொல்றேன்டா, இந்த ரமலானுடைய காலத்துல அதை பரத்துறாங்க. ஒரு கண் தெரியாத ஒரு பிள்ளை குர்ஆனை பாடமாக்குது, அது சாதனை தான். கேட்டு கேட்டு பாடமாக்கிச்சு. காத்தாங்குடியில உள்ள ஒரு பிள்ளை கேட்டு கேட்டு பாடமாக்கிச்சு. அதே போல நிறைய பிள்ளைகள், படிக்க தெரியாத பிள்ளைகள், பார்வை இல்லாத பிள்ளைகள் குர்ஆனை கேட்டு பாடமாக்குது. அது உண்மையிலேயே சாதனை தான், மற்றவங்களை தூண்டும். இது என்னடாண்டா, நல்ல கண் தெரிஞ்ச பிள்ளை, ஓத தெரிஞ்ச பிள்ளை, மதரசாவுல உள்ள ஒரு பிள்ளை காலையில இருந்து அடுத்த நாள் மாலை வரைக்கும் ஒரு குர்ஆனை ஓதி முடிச்சுச்சாம், சாதனையாம். ஆனா இந்த ரமலானுக்கு மட்டும்தான் இந்த சாதனை. ரமலான் முடிந்தால் குர்ஆன் வேறு, நாங்கள் வேறு என்று சொல்லுகிற அடிப்படையில் இந்த சமூகத்தின் இந்த குர்ஆனிய நிலைமை இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அதனால குறைந்தபட்சம் நம்மட வாழ்க்கையில ரமலான் முடிஞ்சிடும், ஆனால் குர்ஆன் ஒன்றும் முடியாது. குர்ஆன் ஒன்றும் என்ன செய்யாது, முடியாது. 6666 வசனங்கள் இருக்கும், 114 சூறாக்கள் இருக்கும், சின்ன சூறாக்கள் பெரிய சூறாக்கள் இருக்கும். எந்த ஒன்றும் இந்த குர்ஆனில் இருந்து மாறாது, குறையாது. அதே குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காரணம், இந்த குர்ஆன் கவலைக்கு மருந்து, இந்த குர்ஆன் உள்ளத்துக்கு ஆறுதல், இந்த குர்ஆன் குடும்பத்தில் நிம்மதி, இந்த குர்ஆன் வாழ்க்கையில பரக்கத், இந்த குர்ஆன் எண்ணங்களுக்கு நல்ல சிந்தனைகளை ஊற்றுறது, இந்த குர்ஆன் மறுமையுடைய வெற்றி, இந்த குர்ஆன் உலகத்தின் வெற்றி, இந்த குர்ஆன் வாலிபர்களின் சொத்து, இந்த குர்ஆன் கபருக்குள் நன்மையை சேர்ப்பது, இந்த குர்ஆன் சுவர்க்கத்தில் உங்களை உயர்ந்த இடத்தில் அமரச் செய்வது. இந்த குர்ஆன் தான் நம்மளை எல்லா நேரங்களிலும் பக்குவப்படுத்தும், பாதுகாக்கும், அற்புதமானது. இந்த ரமலானுக்கு மாத்திரம் இந்த குர்ஆன் சொந்தமானது அல்ல என்பதை மறந்துடாதீங்க. இந்த குர்ஆன் ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. ரமலானில் கொஞ்சம் கூடுதலாக குர்ஆனை ஓதணும். ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஓதி இருக்கிறாங்க. ஆனால் ரமலான் முடிந்தாலும் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்துடக்கூடாது. குறைந்தபட்சம் நாம் தூங்குகிற அறையில், நம்முடைய தலைமட்டில், நம்முடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு ரையான் பலவையில ஒரு குர்ஆன் இருந்து கொண்டே இருக்கணும். காலையில் ஒரு குர்ஆன், பின்னரம் தூங்குகிற போது ஒரு தாளோ 2 தாளோ. என்னுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நான் படித்த பாடங்களில் ஒன்று, என்னுடைய மரணம் தான் இந்த குர்ஆனை பிரிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வருகிற வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் நான் குர்ஆனை மிஸ் பண்ண மாட்டேன். அது என்னுடைய சொத்து, மறுமையின் சொத்து, அது என்னுடைய பாதுகாப்பு. என்னுடைய ரப்பு என்னோடு பேசுவது என்னுடைய வாழ்க்கையின் பரக்கத், என்னுடைய வீட்டின் பரக்கத், எனக்கு அபிவிருத்தி, எனக்கு நேர்வழி, என்னுடைய உள்ளத்துக்கு பாதுகாப்பு, சிந்தனைக்கு அமைதி. இதனால் ஒரு காலமும் இந்த ரமலான் முடிந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதுகின்ற இந்த நல்ல பழக்கத்தை, என்னுடைய நோயோ என்னுடைய மரணமோ தான் இந்த குர்ஆன் ஓதுதலை தடுக்க வேண்டுமே தவிர இன்ஷா அல்லாஹ் ஒரு காலமும் என்னதான் பணிகள் வேலை பழுக்கள் இருந்தாலும்
ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் காலையிலும் மாலையிலும் இந்த இறைவனுடைய வார்த்தைக்காக வேண்டி நானும் நீங்களும் ஒதுக்கவில்லை என்றால் நம்மளை விடவும் ஒரு கைசேதவாளிகள் இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு நன்மை. அலிஃபுன் ஹர்ஃப், லாமுன் ஹர்ஃப், மீமுன் ஹர்ஃப். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃப் லாம் மீம் மூன்று எழுத்துக்கள். அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை, 3 எழுத்துக்கும் 30 நன்மை. நீங்கள் ஓத 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 உங்களுடைய நன்மைகளை என்ன செய்யும்? அதிகமாக இது கொண்டு சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கைகளில் ஓதப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். அதே போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த குர்ஆன் ஓதிக்கொள்ள தெரியாத உறவுகளும் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல, இன்னும் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை படிக்கல, தஜ்வீதுகளை படிக்கல, இந்த குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை உணரல. உம்மாக்கு ஓத தெரியா, பாப்பாக்கு ஓத தெரியா, பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓத தெரியா, ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஓத தெரியல, ஹரக்கத்தை சரியா மொழிய தெரியல, உச்சரிப்புகளை சரியா மொழிய தெரியல. கவனமாக இருக்கணும். ஓதுகிற நேரங்களில் பிழை வந்துடக்கூடாது. பாதுகாப்பாக இருக்கணும். கம்பெனில ஒரு வேலைண்டா, ஒரு ரூல்ஸ் என்றா எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். ஏன் காசு போயிடும், அல்லது வேலை போயிடும், அல்லது நம்மள கம்பெனியில நம்மளை விட்டு தூக்கிடுவாங்க என்பதற்காக அதை பத்தி படிக்கிறோம், அதை பத்தி வாசிக்கிறோம், அதை பத்தி கேட்கிறோம். சுப்ஹானல்லாஹ், சுவர்க்கம் போயிடும், மறுமை பாலாயிடும், உலகத்தின் வாழ்க்கை நஷ்டமடைந்திடும், பரக்கத்து போயிடும், சோதனை வந்துடும் என்ற பயத்துக்காக ஏன் இந்த குர்ஆனை படிக்க கூடாது? எவ்வளவு இன்றைக்கு குர்ஆனை படிக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்குது. இன்டர்நெட்டை திறந்தா, யூடியூபை திறந்தா, சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை படிக்கிறதுக்கு பல வகைகள் என்ன செய்யுது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இந்த காலத்துல எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ்ல. தமிழ் தெரியுமா? தமிழ்ல. அரபு தெரியுமா? அரபுல. ஆனால் இந்த குர்ஆனை அரபியில் படிப்பதுதான் நன்மை என்பதை மறந்துடாதீங்க. இந்த குர்ஆனை அரபியில படிக்கணும். நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, ஆனா நல்லா இங்கிலீஷ் பேசுவாரு, நல்லா தமிழ் பேசுவாரு, நல்லா உருது பேசுவாரு, இருக்கிற மொழியில நல்ல தேர்ச்சி இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத தெரியாட்டி இந்த கண், இதெல்லாம் ஒரு கண்ணா? வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. நாளை மறுமையில் அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மறுமையில் நாம் அவர்களை குருடர்களாக எழுப்புவோம். குர்ஆனும் இருக்குது, போனும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, யூடியூபும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, வாட்ஸ்அப்பும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, டெலிகிராமும் இருக்குது, குர்ஆனும் இருக்குது, கூகுளும் இருக்குது. நம்மட மனசு யூடியூபுக்கு போகுது, ஃபேஸ்புக்கு போகுது, அந்த யூடியூப்ல உள்ள தகவலை பார்க்குது, ஃபேஸ்புக்கை நல்லா ருசிச்சு பார்க்குது. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் இனிமை புரியல, ஓதுகின்ற அந்த ஓதலின் பெருமை தெரியல. அதனால அதுக்கு கொடுக்கிற நேரம் கூடுதலான நேரம். பெட்டுக்கு போனா மாப்பிள்ள வேலையெல்லாம் முடிச்சு வந்தாருண்டா அங்கால வைஃப் இருக்கும். முதலாவது அவர் வைஃபை பார்க்க மாட்டாரு, வைஃபை இருக்கான்னு தான் பார்ப்பாரு. வைஃபையை எடுத்து போனுக்கு போட்டுட்டார் என்றால் சுப்ஹானல்லாஹ், வாஷ் பண்ணி கொண்டு நிம்மதியாக ஏசி அறையில ஒரு பெட்ஷீட்டை தூக்கி 2 தலையணைய தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு கண்ணுக்கு தூக்கம் வர வரைக்கும் போன்ல வந்த மெசேஜ், போன மெசேஜ், போட்டோக்கள், யூடியூபுக்கள் எல்லாத்தையும் பார்த்து அவரை அறியாமல் கையில இருந்து போன் அப்படியே மறுத்து விழுகிறது. ஆனா அப்பதான் இவருக்கு தூக்கமும் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆனா குர்ஆன், அதே குர்ஆன் அதே வீட்டில இருக்குது. நான் இன்னைக்கு தூங்குற தூக்கத்துல இந்த குர்ஆன் இறுதியானதாக இருக்கட்டும் என்று யோசிக்க மனசு வரல. எல்லாரும் போன்ல தான் தூங்குறோம், எல்லாரும் போன்ல தான் இருக்கிறோம். கண் கட்டு போகுது என்று சொல்றாங்க. அந்த வெளிச்சம் கண்ணுக்கு நல்லது இல்லைன்னு அதே போன்ல தான் சொல்றாங்க. நம்ம எவ்வளவு மடையர்கள் என்றால் அதே போன்ல தான். இந்த போனை நீங்க தூங்குற நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட கண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்றான். அதை கேட்டுக்கிட்டு பாக்குறோம்.
சிகரெட் குடிக்கிற மாதிரி. சிகரெட்டுடைய பாக்ஸ்ல அந்த பாக்ஸ்லயே போட்டிருக்கிறான், இது உங்களோட உடலுக்கு கேடு, உங்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும், வாய் புற்றுநோயை உண்டாக்கும், உனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இல்ல கலர்ஃபுல்லான போட்டோ அடிச்சு உனக்கு என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில, மொழியே தெரியலையா கண் தெரிந்தா போதும் அங்க பாரு, அதை பார்த்துட்டு குடிக்கிறான், அதை பார்த்துட்டு குடிக்கிறான். அதே போன்ல வருகிறது மெசேஜ், நீங்க இரவையில போன் பார்க்காதங்க, முடிக்காதங்க, போன்ல உள்ள வெளிச்சம் நல்லது இல்ல, அதை பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறான், கேட்டுக்கிட்டே போனை பார்த்துக்கிறான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் இருக்குது இஞ்சால, அந்த போன் இருக்குது இஞ்சால. மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நானும் நீங்களும் உள்ளத்தில் அதிகமாக விரும்புவது சோசியல் மீடியாவா குர்ஆனா? சோசியல் மீடியாவா குர்ஆனா? எதற்கு கூடுதலான நேரம் ஒதுக்குறோம் சகோதர சகோதரிகளே? குர்ஆனா அல்லது இந்த சோசியல் மீடியாவா? ஃபேஸ்புக்கா குர்ஆனா? வாட்ஸ்அப்பா குர்ஆனா? யூடியூபா குர்ஆனா? அல்லாஹ் மீது ஆணையாக மனச்சாட்சியோடு கேளுங்கள். யூடியூப் நாளை மறுமையில் பாவமாக வரும், வாட்ஸ்அப் நாளை மறுமையில் பாவமாக வரும். நாம் செய்கின்ற அத்துணை பாவங்களும் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் வாய்க்கு பூட்டை போட்டு விடுவான். இந்த கை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும், இந்த கால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும். நம்ம என்ன என்ன போட்டோ அனுப்பினோம், என்ன என்ன மெசேஜ் அனுப்பினோம், யாரு யாருக்கு போன் பண்ணினோம், யாரு யாரை கட் பண்ணினோம், யாரு யாரை கலெக்ட் பண்ணினோம், எல்லாம் வாயல்ல கையும் காலும் உடல் உறுப்பும் அல்லாஹ்விடத்தில் பேசும். அதே குர்ஆன் பக்கத்தில் இருக்குது, பேசும் என்று குர்ஆன் சொல்லுது, நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அந்த போதனைகள் எல்லாம் மனதில் ஒரு போதையாகவே இருக்கிறது. நம்மட போதையும் நம்மட இன்ட்ரெஸ்டும் அதுலதான் மாறி போய் இருக்குது என்றால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இந்த குர்ஆன் வாழ்க்கையில் மரணம் வரைக்கும் ஓதப்படக்கூடிய ஒன்று என்பதை நினைக்கக்கூடாது, நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு காலம் நம்மட வாப்பட உம்மாவோட காலத்துல சரியா தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓதுகிற பழக்கம் இல்லை. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்தது. மக்ரிபுடைய நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படும். மக்ரிபுல இருந்து இஷா வரைக்கும் குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக அந்த வீடுகள் இருந்தது. வாப்பா பள்ளிக்கு போவார், பள்ளியில இருப்பார், எங்களை கூட்டிட்டு போவார், பக்கத்தில் வைப்பார், அவர் இஷாவுடைய நேரம் வரைக்கும் குர்ஆனை ஓதுவார். உம்மா வீட்டில் இருப்பார்கள், அந்த வீட்டிலே ஒரு தொழுகை விரிப்பு இருக்கும், அந்த விரிப்பில இருந்து கொண்டு வாப்பா தொழுது விட்டு வருகிற வரைக்கும் தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள். எந்த பாட்டு சத்தமோ, எந்த டிவி சத்தமோ, எந்த ரேடியோ சத்தமோ, எந்த போன் சத்தமோ, எந்த ஃபேஸ்புக்கோ, எந்த வாட்ஸ்அப்போ அந்த காலத்தில் இருக்கவில்லை. விளக்கு வெளிச்சத்துல அந்த காலத்துல தொழுதாங்க, குர்ஆனை ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நிறைய வெளிச்சம் போட்டு பாவத்தை வெட்ட வெளிச்சமாக செய்கிறோம். குறைய வெளிச்சம் இருந்தது, நிறைய நன்மைகளை செய்தார்கள். இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு குர்ஆனை மறந்த பால் அடைந்த உள்ளங்களாக மாறி போயிருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் விசாரிப்பான். இந்த ரமலானுக்கு மாத்திரம் ஓதுகிற உறவுகளாக இல்லாமல் ரமலான் முடிந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஓதுகின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் இஸ்ரா 82வது வசனம், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனிலே ஆரோக்கியம், உள்ளத்துக்கான ஆரோக்கியமும் மூமின்களுக்கான ரஹ்மத்தும் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. இந்த குர்ஆன் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி என்னை மாற்றும், உங்களை மாற்றும், என்னுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை போக்கும், சஞ்சலங்களை போக்கும், குடும்பத்துக்குள் பரக்கத்தை கொண்டு வரும், குடும்ப வாழ்க்கைக்குள் நிம்மதியை கொண்டு வரும். எந்த மனைவி, எந்த கணவன், எந்த பிள்ளைகள் குர்ஆனோடு தொடர்பு உள்ள வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத்தும் ஷைத்தானியத்தான சிந்தனைகளும் இல்லாத பரக்கத்து நிறைந்த ஒரு வீடாக என்ன செய்யும், அந்த வீடு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இந்த குர்ஆனிலே சொல்லுகிற போது பாருங்க, சூரத்துல் கஹஃப் 27வது வசனம், வத்துலு மா ஊஹிய இலைக்க மின் கிதாபி ரப்பிக். உங்களோட அல்லாஹ் கிட்ட இருந்து, ரஹ்மானிடத்திலிருந்து வந்த
இந்த வகையை நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். ஒன்று நாம் ஓதணும், அல்லது ஓதுறத்தை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த அல் குர்ஆன் ரமலானுக்கு மாத்திரம் ஓதப்படுகிற குர்ஆன் அல்ல. ரமலான் முடிந்தாலும் இந்த குர்ஆன் ஓதப்பட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு வேதம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. சஹீஹ் அல் ஜாமி 3882வது செய்தி. இந்த குர்ஆன் தான் நாள மறுமையில், நம்முடைய நாள மறுமையுடைய நாளையில் நமக்கு பக்கபலமாக நம்மளை பாதுகாக்கிற, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எனக்காக உங்களுக்காக வக்கீலாக நின்று வாதாடுகிற ஒரு சக்தியை அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிறான். அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும் இந்த குர்ஆனையும் இந்த நோன்பையும் ஓதக்கூடிய பிடிக்கக்கூடிய மக்களுக்காக நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண ஒன்றல்ல. யார் யார் நோன்பாளிகளாக இருந்தார்களோ, யார் யார் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தோடு இருந்தார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த நோன்பும் இந்த குர்ஆனும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பரிந்துரை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த நாளையில் நோன்பு எழும்பு உறவு எப்படி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழும்பி பேசியதோ, யா அல்லாஹ் என்னை இவன் துண்டித்தான், இவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்காத என்று உறவு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசியதே சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யகூலு சியாம், இந்த நோன்பு சொல்லும், ஐ ரப்பி, இதோ யா அல்லாஹ், இன்னி மனஅத்துஹு தஆம் வஷ்ஷஹவாத் பின்னஹாரி, நான் இவனை பகல் நேரத்தில் சாப்பிடாமலும் இச்சைகளில் இருந்தும் யா அல்லாஹ் இந்த அடியானை காத்தேன். இதோ இந்த நோன்பாளிக்காக வேண்டி நான் உன்னிடத்தில் பேசுகிறேன், பரிந்துரை செய்கிறேன். யா ரப், என்னுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் என்று இந்த நோன்பு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும், பரிந்துரை செய்யும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் எனக்காக உங்களுக்காக இந்த நோன்பு பேசுமா இல்லையா? பேசும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். யகூலுல் குர்ஆன், இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும். ரப்பி, யா அல்லாஹ், மனஅத்துஹு நௌம் பில் லைல், இரவு நேரங்களில் இந்த அடியானை, இந்த குர்ஆன் ஓதிய குர்ஆனுடைய மனிதனை தூக்கத்திலே இருந்து தடுத்து இரவு நேரத்தில் எழும்பி இருந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருந்தான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனவே என்னுடைய பரிந்துரையை இந்த மனிதனுடைய விடயத்தில் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பேசும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆன் மறுமையில் கூட எனக்காக உங்களுக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பரிந்துரை செய்கிற, இந்த நோன்பு எனக்காக உங்களுக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பரிந்துரை செய்கிற அற்புதமான ஒரு வேதம் இந்த வேதம் என்பதை மறந்துவிடக் கூடாது. சூரத்துல் பக்ராவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு, சூரத்துல் ஆல இம்ரானுக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. அதையெல்லாம் தனித்தனியாக பார்த்தும் இருக்கிறோம், கேட்டும் இருக்கிறோம். ஆனால் இந்த முழு குர்ஆனுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த மதிப்பு இந்த குர்ஆனுக்கு உண்டு. நாளை மறுமையில் இந்த குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை படிக்கக்கூடிய, குர்ஆனை இரவு நேரத்தில் விழித்திருந்து ஓதக்கூடிய மக்களுக்காக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இந்த குர்ஆன் பேசும், வாதாடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தடவை இந்த உலகத்தில் வாழ்ந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல. காலித் இப்னு வலீத் சாதாரணமான மனிதர் அல்ல. எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் வெல்லும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு வீரராக இருந்தவர். ஷஹீது செய்து இந்த உலகத்தில் ஜிஹாது செய்து ஷஹீதாக மாறி மரணிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் பல கனவுகளோடு லட்சியத்தோடு போராட்டங்களில் கலந்து கொண்டவர். உடலிலும் அவருடைய கால் கைகளிலும்
பலதரப்பட்ட வெட்டுக்களும் குத்துக்களும் காயங்களையும் சுமந்து கொண்டு எப்படியாவது ஷஹீதாக மாற வேண்டும், நான் மறுமையுடைய சன்னிதானத்தில், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு திரிந்தவர்தான் இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை மரண தருவாயில ஒரு பாயில அப்படியே வளர்த்தாட்டப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கிறார், அழுகிறார். சுபஹானல்லாஹ். அவங்க செய்த சேவைகள் என்ன, அவங்க இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக செய்த தியாகங்கள் என்ன, நாம் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக செய்கின்ற தியாகங்கள் என்ன, எங்கட கபருக்கு நன்மை கொண்டு சேர்க்கிற நல்ல காரியங்களில் கூட எங்களால் தொடர்ச்சியாக இருக்க முடியவில்லை. நல்ல ஒரு பயான கேட்கறதுக்கு எங்களால் ஒரு இடத்தில் அமர முடியல. இந்த கியாமுல் லைல விடுபடாம எங்களால தொழ முடியல. வியாழன் திங்கட்கிழமைகளில் எங்களால் நோன்பு நோக்க முடியவில்லை. மாதத்தில் 3 நாள் எங்களால் நோன்பு நோக்க முடியாமல் இருக்கிறது. குறைந்தது மாதத்தில் ஒரு குர்ஆனை ஓத முடியாத, குர்ஆனில் வறுமை உள்ள மக்களாக நாம் வாடுகிறோம். ஆனா அவங்களை தாண்டி, சமூகத்தை தாண்டி இறைவனுடைய பாதையிலே போராடி வெட்டுக்களையும் குத்துக்களையும் உடல்களில் சுமந்து கொண்டு இந்த சமூகம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை இழக்க தயாராகிய ஒரு உத்தம சஹாபிய சமூகம்தான் அவர்கள். இந்த காலித் இப்னு வலீத் கையில குர்ஆனை எடுத்து அழுகிறார், கையில குர்ஆனை எடுத்து அழுகிறார். அந்த குர்ஆனை பார்த்து மனவேதனையை பேசுகிறார். எப்படி இறை தூதர் மக்காவை பார்த்து தன் மனவேதனையை மக்காவோடு பேசினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த மக்காவை விட்டு போகிற போது மாலை மாலையாக கண்ணீர் வடித்து போனாரோ, காலித் இப்னு வலீத் குர்ஆனை தூக்கி அந்த குர்ஆனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறார். குர்ஆனை பார்த்து ஒரு மனுஷன் அழுகிறண்டா அது சாதாரணமான விஷயமா தோழர்களே? நம்மளும் தான் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா குர்ஆனை எடுக்கிறது, இப்படி விரிக்கிறது, அப்படி கொஞ்சிறது, வைக்கிறது, அதான் நம்மட வாழ்க்கை. குர்ஆனை கொஞ்சிட்டு வச்சிருது, ஓதுறதுல பாக்குறது. குர்ஆனை கொஞ்சுவான், தூக்குவான், அப்படின்னு மடிச்சிட்டு வச்சுக்குவான். மரண தருவாயில் குர்ஆனை எடுத்தார், அழுகிறார். அந்த நேரத்தில் சொன்னார், யுத்தம் 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 என்று என்னுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதிகளை எல்லாம் நான் யுத்தத்துக்காக வேண்டியே செலவழித்தேன். குர்ஆனே, உன்னை ஓதுவதற்கு என்னால் மிக நீண்ட தூரம் என்னால் நேரம் கொடுக்க முடியாமல் போய்விட்டதே என்று மரண தருணத்தில் இந்த உலகத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள் என்பதை வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நான் சும்மா கேட்கிறேன், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மூலையில உட்கார்ந்து இந்த குர்ஆனை நம்ம ஒழுங்கா ஓதலையே, இந்த குர்ஆனை இன்னும் தர்ஜுமாவோடு வாசிக்கலையே, எனக்கு 60 வயசாயிட்டு, 50 வயசாயிட்டு, 40 வயசாயிட்டு, எனக்கு அல்லாஹ் தஆலா தந்த பெரிய சொத்து, நான் இந்த உலகத்துல என்னத்தை சேர்த்தாலும் என்னுடைய மரணத்தோடு நின்று விடும், என்னுடைய மரணத்துக்கு பிறகும் மறுமையிலும் என்னை பத்தி பேசுகிற, எனக்காக ஷஃபாஅத் செய்கிற அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறதே, நான் தான் என்னதான் இந்த மார்க்கத்துக்கான தியாகம் செய்கிறேன், எனக்கு நானே தியாகம் செய்ய வேண்டுமே, நான் எனக்கு செய்கின்ற தியாகத்தில் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய மௌத்துக்கு பின்னர் உள்ள வாழ்வுக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை யோசித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கேட்கிறானே. நான் பிள்ளைக்காக முற்படுத்தி வைத்திருக்கிறேன், மனைவிக்காக முற்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் மரணித்தால் என்னுடைய குடும்பம் எப்படி வாழ வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டி வைத்திருக்கிறேன், நான் மரணித்தால் நான் கபரில் எப்படி நிம்மதியாக, மறுமையில் எப்படி நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்தாவது இந்த குர்ஆனை கொஞ்சம் அதிகமாக ஓதி மறுமையிலே நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்றதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக ஏன் பயன்படுத்தக்கூடாது? சுப்ஹானல்லாஹ். இந்த முறை அல்ல, போன முறை பலஸ்தீனம் தாக்கப்படுகிற போது காசாவிலே உள்ள மக்களில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன வயது, ஒரு 8, 9, 10 வயது இருக்கும் ஒரு சிறுவன் அப்படியே பின்னால கட்டிடங்கள் உடைக்கப்பட்டு, குண்டுகள் போடப்பட்டு, தரைமட்டமாக்கப்பட்டு, அப்படியே அந்த இடமே அப்படியே ஒரு மைதான பூமியாக விளங்குகிறது, ஒரு இடமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளையிடத்தில் மீடியாவில் உள்ள ஒருவர் பேட்டி காண்றார். என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளை, என்னுடைய வாப்பாவை இழந்து விட்டேன், உம்மாவை நான் இழந்து விட்டேன், என்னுடைய வீடு வாசல்கள் உடைக்கப்பட்டு விட்டது, ஆனால் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது,
குடிப்பதற்கு தண்ணி கிடையாது. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. அந்த வேதத்தில் இறைவன் சொல்லுகிற போது வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் உங்களை சிலதை கொண்டு சோதிப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்பதாகவும், வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். அதே அல்லாஹ் சொல்கிறான் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறான். அந்த அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். அந்த அல்லாஹ் பேசுகிற வார்த்தை அது உண்மையான வார்த்தை. அந்த ரப்புக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன். அந்த ரப்பு சொல்கிறான், அவர்களுக்கு ஏதாவது துன்பங்களோ ஏதாவது துயரங்களோ அவர்களுக்கு வருமாக இருந்தால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்லுவார்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உரியவர்கள், அவரிடத்திலே போய் சேர வேண்டி இருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். ஊடுகள் இழக்கப்படலாம், தாய் தந்தைகள் இழக்கப்படலாம், உறவுகள் இழக்கப்படலாம், பசியால் சோதிக்கப்படலாம், வறுமையால் வாடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு காலமும் பொய்யாகாது. வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த மனதைரியத்தை கொடுத்தது இந்த மாமரை அல் குர்ஆன் என்பதை சின்ன பருவத்தில் 10-11 வயசுல அந்த பிள்ளையால அந்த குர்ஆனை அர்த்தம் தெரிந்து யதார்த்தம் தெரிந்து உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட படைத்தவனுடைய தொடர்பு இருக்கிறது. நான் பொறுமையாக இருக்கிறேன். நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தாயை இழந்து தந்தையை இழந்து வீடு வாசல் ஊடு சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்த போதும் கூட அந்த பிள்ளையுடைய நாடி துடிப்பு குர்ஆனில் இருந்தது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நம்மட தொடர்பு இந்த குர்ஆன்ல எங்க இருக்குது? எல்லாம் இருக்குது. வீடு வாசல் சொத்து சுகம் பிள்ளை மனைவி எல்லாம் இருக்குது. வாழ்க்கையில குர்ஆன் இல்லை என்றால் இந்த குர்ஆன் ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. இந்த குர்ஆன் இந்த ரமலானோடு முடிவடைகின்ற ஒன்று அல்ல. இந்த குர்ஆன் ரமலான் முடிவடைந்தாலும் இன்ஷா அல்லாஹ் என்னை மரணம் வரைக்கும் நான் இந்த குர்ஆனை வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் மறக்காமல் குறைந்தது ஒரு தாளாவது ஒரு நாளைக்கு ஓதாமல் நான் தூங்க மாட்டேன் என்று சொல்லுகிற நல்ல சிந்தனையை. வேலைக்கு போறீங்களா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தி போறீங்களா, குர்ஆனை வச்சுக்கோங்க. உங்களோட வேலையில ஒரு சின்ன குர்ஆன் இருக்கட்டும், உங்களோட கையில ஒரு சின்ன குர்ஆன் இருக்கட்டும். அந்த குர்ஆன் உங்களோடு பயணிக்கட்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்மளோடு அந்த குர்ஆன் பயணிக்கட்டும். போற இடத்தில் அந்த குர்ஆனை விரிப்போம். ஒரு தாளை இந்த நாட்டில் யாரும் தடுக்க மாட்டார்கள். சில நாடுகளில் தடுக்கிறார்கள். பாங்கு சொல்ல வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். குர்ஆன் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். குர்ஆனை விட மாட்டோம் என்று தடுக்கிறார்கள். அல்லாஹ் தந்த நல்ல சூழலில் வாழ்கிறோம். எந்த ஆபீஸ்லையும் போய் நீங்கள் ஓதினால் யாரும் உங்களை தடுக்க மாட்டார்கள். வேலை ஆரம்பிப்பதற்கு முன்னர் இறைவனுக்காக 2 தாள், நாங்கள் வேலை முடிந்தவுடன் எங்களுடைய மரணத்தை ஆரம்பிக்கின்ற அந்த நாளில் 2 தாளை ஓதிவிட்டு போனை கொஞ்சம் தள்ளி வைத்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை உள்ளத்தில் எடுத்து ஆழமாக நானும் நீங்களும் சிந்திப்போமாக இருந்தால் இந்த குர்ஆன் ரமலானோடு மாத்திரம் முறிவடைவாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த உண்மையான வேதத்தை நீங்கள் சிந்திப்பதற்கும் அதை நினைத்து உங்களுடைய உள்ளங்கள் பயப்படுவதற்கும் அஞ்சுவதற்கும் இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இன்னும் நேரம் வரவில்லையா? வலா யகூனுல் லதீன ஊத்துல் கிதாப மின் கபுல், இதற்கு முன்னர் உள்ள வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அவங்களுக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, காலம் நின்றுச்சு, அவரோட உள்ளம் நல்லம் இல்ல, ஃபாசிக்குகளாக மாறிட்டாங்க. உங்களோட உள்ளம் நல்லம் என்றால் குர்ஆனை ஓதுங்கள். உங்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? இறைவன் இறக்கி வைத்த இந்த வேதத்தை படித்து உங்களுடைய உள்ளம் நடுநடுங்கவும் உங்களுடைய உள்ளம் பயப்படவும் அஞ்சவும் இன்னும் நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் கேட்கிறான் என்பதை நானும் நீங்களும் அறிந்து தெரிந்து செய்ய வேண்டிய கடமையும் கடைப்பாடும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குர்ஆனை ஓதுகிற போது அழுதார்கள். சஹாபாக்கள் இந்த குர்ஆனை ஓதுகிற போது அழுதார்கள். சஹாபிய பெண்கள் இந்த குர்ஆனை ஓதுகிற போது அழுதார்கள். நாமும் குறைந்தபட்சம் இந்த குர்ஆனை ஓத 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 அது பழகி 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 வாழ்க்கையில நம்மளை அறியாமல் இறைவனுடைய தொடர்பையும்
ஈமானுடைய அதிகரிப்பையும் இறையச்சத்தின் உச்சத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்மட வாழ்க்கையில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலாக என்ன செய்யும் இந்த குர்ஆன் இருக்கும் என்பதை மறந்து விடாமல் இன்ஷா அல்லாஹ் யா ரப் இந்த ரமலான் முடிந்தாலும் என்னுடைய உயிர் இந்த உலகத்தை இருந்து முடிகிற வரைக்கும் நான் இதற்கு பிறகு வாழ்க்கையில் 2 நேரங்கள் குறைந்தபட்சம் 2 தாளாவது குர்ஆனை ஓதுவேன் என்ற நல்ல சிந்தனையை நமக்குள்ள நம்மளே ஒரு பையத்தாக எடுத்துக்கொள்ளும். நமக்குள்ள நம்மட மனசோட பேசி ஒரு உறுதி பிரமாணம் மனசுக்கிட்ட சொல்லுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதாமல் நான் இருக்க மாட்டேன் என்று உங்களோட உள்ளத்தோடு ஒரு உறுதி பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுப்பீர்களாக இருந்தால் இந்த ரமலான் முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் குர்ஆன் முடியாது, மரணம்தான் இந்த உலகத்தில் உங்களுடைய ஓதலை முடிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துணை செய்ய வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.